ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம் சார். சி வி சண்முகம் அவர்கள் காட்டமாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. குறிப்பாக இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக பேசியிருக்காரு. இபிஎஸ் அவர்களோட மகன் மிதுன் அவர்களை உள்ளே கொண்டு வரக்கூடிய முயற்சிகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ரெண்டாவது, அதிமுகவை பொறுத்தளவில் 47 சீட் ஜெயிச்சிருக்காங்கன்னா அது பாமக தயவில் தான் அவங்க வாங்கினாங்க. பாமகவோட கூட்டணி இல்லைன்னா 10 சீட் கூட வந்திருக்காது அப்படின்ற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு. அது போக எல்லார்ட்டையும் குறைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கும், எல்லாரையும் அனுசரித்து போகணும், அரவணைச்சு போகணும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய தேவை என்ன செய்ய முயற்சி பண்ணுறாரு சி வி சண்முகம் அவர்கள்? சி வி சண்முகம் இஸ் இன்வைட்டிங் டிஸ்மிஸ்ஸல். என்னை கட்சியை விட்டு தூக்கிடுங்கன்றார். ப்ரொவோக் பண்ணுறாரு, எடப்பாடியை ப்ரொவோக் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ அவர் ராஜினாமா பண்ணிட்டு போய் சேரணும். தாவேக்கால அவரை சேர்த்து கொள்வதில் பெரிய ஆர்வம் காட்டவில்லை. சி வி சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டர், ஜெயலலிதா எடப்பாடி பீரியடில் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். மோடி அவரை எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக இருக்கும்போது, மோடி சென்னை வரும்போது, பிரைம் மினிஸ்டர் மோடி வரும்போது ஹெல்த் மினிஸ்டர்னு விஜயபாஸ்கர் அறிமுகப்படுத்தும் போது நோனோ இஸ் நாட் ஹெல்த் மினிஸ்டர், ஈஸ் யுவர் வெல்த் மினிஸ்டர்னு கமெண்ட் அடித்ததாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு புகழ்பெற்றவர். குட்கா கேஸ் அவர் மேலே போடப்பட்டு சிபிஐ சார்ஜ் ஷீட் பெண்டிங் ஃபைல் பண்ணி கேஸ் நடந்துகிட்ருக்கு. அதை தவிர சொத்து சேர்த்த வழக்கு, அதை தவிர இடி கேசஸ் ஏகப்பட்டது இருக்குது. அவரும் இந்த பக்கம் தாவேக்காக போகிறதுக்கு முயற்சி பண்ணி கதவுகள் திறக்கப்படலை. அவர் திமுகவில் போவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. திமுகவில் விரைவில் ஐக்கியமாவான்றாங்க விஜயபாஸ்கர். இது எல்லாமே விஜயபாஸ்கர். சி வி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்காக்குள்ளே பெருசு அவரால் போக முடியல. திமுகவுக்கு போகிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை, எடப்பாடியை ஏற்றுக்கவும் மனசு இல்லை. அதனால் இப்போ அவர் ஒரே ஆப்ஷன் ரிசைன் பண்ணிட்டு போய் மக்களை சந்திக்கிறது தான். அதுவும் அவர் ஏதோ தடுக்குது. அவர் இஸ் இன்வைட்டிங் டிஸ்மிஸ்ஸல். அப்போ எக்ஸ்பெல் பண்ணாங்க அப்படின்னா தனியாக சுற்றலாம், அசம்பிளிக்குள்ளே தனியாக கம்பு சுற்றலாம். அதுதான் பண்ணுறாரு. மிதுனை அவர் கட்சியில் எடப்பாடி கொண்டு வருவாருன்றது அந்த பேச்சு ஓரளவு உண்மையான பேச்சு தான். காஞ்சிபுரம் அதிமுக கூட்டத்தில் பேசியவர்கள் அதை வலியுறுத்தியிருக்காங்க. அதை எடப்பாடி பழனிசாமி ரசித்திருக்கிறார், அமைதியாக இருந்திருக்கார், அப்புறம் வேறு மாதிரி பேசியிருக்கார். அது வழக்கமான ஒரு நாடகம். கேபி முனுசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் மகனை கொண்டு வரதில் என்ன தப்பு? அது ஒரு யூஸ்வல் ஸ்ட்ரேஞ்ச் லாஜிக் கொடுப்பாங்க இல்லையா? மகன் என்ற காரணத்துக்காகவே அவருடைய ஜனநாயக உரிமையை நாம் பறிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டைலாக் போயிருக்குது. அப்போ வாரிசு அரசியல் இருந்ததால தான் திமுக தப்பிச்சுது. நம்ம வாரிசு அரசியல் செய்யாததால தான் நம்ம இப்படி ஆகிட்டோன்னு. அதாவது தங்களுடைய சவக்குழியில் மேலும் ஒரு கல்லை அவர்களே எடுத்து போட்டுக் கொள்கிறார்கள். பார்ட்டி டைரக்ஷன்லெஸ்ஸாக ஹெட்லெஸ் சிக்கனாக இருக்குது. இன்றைக்கி கழுத்தருந்த கோழி எப்படி தரையில் துள்ளுமோ, துள்ளி குதிக்குமோ, துவளுமோ, எப்படி போராடுமோ எக்ஸிஸ்டன்ஸுக்கு, அந்த மாதிரியான விஷயம் தான் இன்றைக்கி ஏடிஎம்கேல நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கோஇன்சிடென்ட்ஸ் பாருங்கள். தினம் 1000 கணக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது 100 கணக்கில் கூட வச்சுக்கலாம். ஒரு பக்கம் தாவேக்கால போய் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் திமுகவில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. எதுலேருந்து? ஏடிஎம்கேல. இன்றைக்கி காலையில் கூட 1000 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஒரு பக்கம் விஜய் செங்கலாக உருவுறாரு, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் உருவுறார். திமுகவில் போய் இவங்க சேர்றதை பற்றி ஆள் பிடிக்கிற வேலைன்னு ஏடிஎம்கே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் தாவேக்காக போகிறத பற்றி கத்துறாங்க. ஸோ ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்க்கு இன்றைக்கி அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே பேசினது தான், பல தடவை பேசினது தான். பவர் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. 2-5 ஆண்டுகள் பவர் இல்லாமல் அவங்க ஹிஸ்ட்ரியில் அவங்க இருந்தது இல்லை. 72 கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் 77 பவருக்கு வந்தார், ஃபுல் 10 இயர்ஸ் பவரில் இருந்தார். 87 இறந்த பிறகு 1 இயர் பிரசிடென்ட் ரூல், அப்புறம் 2 வருஷம் கருணாநிதி கவர்மெண்ட், அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. ஸோ 72 இன்செப்ஷன்லேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈவன் பை நேச்சர்ஸ் அரேஞ்ச்மெண்ட், கட்சி ஆரம்பித்த 5 வருஷத்துலேயே ஆட்சி பிடிச்சிட்டோம். ஸோ அவங்களால பவர் இல்லாமல் 2 consecutive terms விச் இஸ் 5 year terms இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி பெரிய பெரிய ஃபேஸஸ்ஸு கேடர் எல்லாமே எக்ஸோடஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேசிவ் எக்ஸோடஸ் ஏடிஎம்கேலேருந்து. இது நடுப்புற மகனை கொண்டு வராரு, அந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. அது இன்னமும் டிசாஸ்டரில் தான் போயிட முடியும்.
சார், இப்போ சி.வி. சண்முகம் அவர்களை பொறுத்தளவில் ஏதோ ஒரு வகையில் அவர் தாவேக்காவோட க்ளோஸாக இருக்காரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ அவர் தலைமையில் நிறைய எம்எல்ஏஸ் பார்த்தோம்னா தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்துகிறாங்க ஃப்ளோர் டெஸ்ட்டில். அப்போ இருந்த ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, சீக்கிரமாக நிறைய மினிஸ்டர் பதவிகள்லாம் அந்த டீமுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்தது. கடைசியில் பார்த்தோம்னா அவங்க பாட்டுக்கு கைவிடப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த சைடும் போக முடியல, அந்த சைடும் போக முடியல, நடுவில் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் பார்த்தோன்னா அந்த பக்கம் போயிடுறாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோம்னா சி.வி. சண்முகம் அவர்கள் தாவேக்கா மேலே கோவப்படணும். அவங்க நம்பி ஓட்டு போடுறாங்க, அதுக்கப்புறம் அங்கே போகலான்ற எதிர்பார்ப்பு இருக்கும்போது அங்கே டோர் க்ளோஸ் ஆகுது. டெக்னிக்கலாக பார்த்தோன்னா அந்த பக்கம் கோவப்படணும், இந்த பக்கம் கோவப்படக்கூடாது, அங்கே தான் கோவப்படணும். ஆனால் அவர் இபிஎஸ் மேலே கோவப்படுறாரு. ஸோ அப்போ அங்கே கோவப்படாமல் இங்கே கோவப்படுறாருன்னா அது எப்படி பார்க்குறது? செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அவ்விடத்து காக்கினேன் காவா கால்யான், வள்ளுவன் குரல். கோபம் எங்கே செல்லுபடி ஆகுதோ அங்கே தான் காட்ட முடியும். செல்லுபடி ஆகாத இடத்துல காட்ட முடியாது. இங்கேயும் செல்லுபடி ஆகாது. ஆனால் இங்கேயாவது யூ கேன் மேக் சம் ஸ்க்ரீம். எங்கேயாவது ஒரு கத்தலாம், நீங்கள் ஒரு குரலை எழுப்பலாம். அங்கே அது கூட பண்ண முடியாது. விஜய் இஸ் சீஃப் மினிஸ்டர். பிடிக்குதோ பிடிக்கலையோ உனக்கு சீஃப் மினிஸ்டர் விஜய். அதனால் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக இஷ்டம் போல் பேசலாம் முடியாது. வாயில் வந்ததெல்லாம் பேசலாம். எக்ஸ்போஸ் பண்ணலாமே. என்ன இருக்குது எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு? 25 பேர் அங்கே போய் ஓட் போட்டாங்கன்னா சும்மா நானும் கேட்டோம். பெரிய பேகேஜ். சரி, அவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு? இந்த மௌனத்துக்கு அதுவும் ஏன் காரணமாக இருக்கக்கூடாது? இவர்கள் ஏன் இப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதற்கு அந்த 6 நாட்கள் இருக்கு இல்லையா, 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நடந்த சில சம்பவங்கள், எஸ்பெஷலி 6th வாக்கில் வந்து அவங்க இந்த தரப்பு வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, யார் கூட கான்ஃபரன்ஸ் காலில் பேசினாங்க, என்ன வார்த்தைகளை விட்டாங்க, தெரியும். இதெல்லாம் தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. யாருக்கு? சி.வி. சண்முகமுக்கு. இப்போ சார் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இருக்காங்க சார், நீங்கள் ஏன் விஜய் எதிராக ஒரு கோவம் திரும்பலை, எடப்பாடிக்கு எதிராக திரும்புதுன்றதான் உங்கள் கேள்வி. திரும்பாது சார். சி.வி. சண்முகத்துக்கெல்லாம் வந்து விஜய்க்கு எதிராக, முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு எதிராலாம் திரும்பாது. திரும்ப வாய்ப்பும் கிடையாது. அதுக்கு காரணங்களில் ஒரு காரணம் அந்த 6 நாட்களில் நடந்த சில சம்பவங்கள். அது ஒரு காரணம். அது மட்டுமே காரணம் நான் சொல்லலை. ரெண்டாவது, அவர் இன்றைக்கி தாவேக்கால அவர் கதவுகள் திறக்கல சார். இவங்க 2 பேரும் வந்து முட்டி மோதுறாங்க அங்கே போகிறதுக்கு. கதவுகள் திறக்கலைங்க. சி.வி. சண்முகம் அண்ட் விஜய் பாஸ்கர் கதவுகள் திறக்கல. எல்லாருக்கும் அந்த கதவுகள் திறக்கல. செங்கோட்டையனுக்கு திறந்த கதவுகள் மற்றவங்களுக்கெல்லாம் திறக்கல. ஒரு மந்திரியாவது ஆகிட்டார். இன்றைக்கும் ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கு கதவுகள் திறக்கல. ஸோ அவங்களுக்கு சில விஜய் கட்சிக்கு, குறிப்பாக விஜய்க்கு சில அளவுகோல்கள் இருக்குது. தே ஹேவ் சம் யார்ட் ஸ்டிக்ஸ். இது சரி தப்புலாம் இது கிடையாது. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் பாலிடிக்ஸ். உங்கள் கேள்வி வந்து ஏன் கோவம் அங்கே திரும்பலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இங்கேயும் திரும்ப முடியாது, அங்கேயும் திரும்ப முடியாது. இப்போ வந்து நவ் இஸ் அ லோனர். கட்சியில் வந்து தனி மனிதராக நிற்கிறார் அவர். இப்படியே யூ கேன் பிக்கப் குவாரல் வித் சம்படி அண்ட் யூ கேன் கோ ஆன். தனி மரம் தோப்பாவாது. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும், நோபடி வில் கேர் அபவுட் இட்ஸ் அ நியூசன்ஸ் வேல்யூ. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக திட்டினீங்கன்னா இது அனுப்புவாங்க உங்களுக்கு, நோட்டீஸ் இது அனுப்புவாங்க உங்களுக்கு, வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க, எக்ஸ்பெல் பண்ணுவாங்க. எக்ஸ்பெல் பண்ணால் கூட யூ கேன் நாட் ஜாயின் அண்ட் அனதர் பார்ட். ஒன்லி வேஸ் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போய் தான் சேரணும். அவர் ஏன் ரிசைன் பண்ணாமல் இருக்கான்னு தெரியல. இப்போ வேலுமணி அவர்கள் சி.வி. சண்முகம் அவர்கள் செஞ்ச அதே வேலையை தான் பண்ணுறாரு. ஆனால் அவரால் அங்கே போய் சேர முடியுது. ஏன் அது இவருக்கு ப்ராப்ளம் வித் எடப்பாடி இருக்குது. எஸ்பி வேலுமணியால் எடப்பாடியோட எவ்வளோ சண்டை போட்டாலும் திரும்ப போய் மன்னிப்பு கடன் எழுதி கொடுத்துட்டு போய் ஒட்ட முடியும். இத்தனைக்கும் வந்து எடப்பாடிக்கு கவுண்டர் வெயிட்டாக வேலுமணி இருக்கார். வேலுமணி தலைமையில் 20 எம்எல்ஏ 25 எம்எல்ஏ பிஜேபி உடைச்சிடும்லாம் பேசினாங்க. பட் ஃபைனல் ரவுண்டில் ஆஸ் யூஷுவல் எடப்பாடி தான் ஜெயிச்சார். இந்த கடந்த 9 வருஷமாக நடந்துகிட்டு இருக்க தான் இப்பயும் நடக்குது. அவர் எதிர்த்து சண்டை போட்ட ஓபிஎஸ் கடைசியில் திமுகவில் தான் போய் சேர்ந்தார வழி எடப்பாடி ஜெயிக்க முடியல. அவரால் பார்ட்டி முதல்ல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் அவர் கீப்ஸ் ஆன் வின்னிங். கடைசி உதாரணம் எஸ்பி வேலுமணி உதாரணம். ஸோ திஸ் 2 people, எஸ்பெஷலி வேலுமணி, இவர் வந்து சி.வி. சண்முகம் வந்து இஸ் எ லோனர், தனி மனிதன். இது ஒன்றும் பெருசாக யாரும் நோபடி வில் டேக் யூ சீரியஸ்லி. நீங்கள் ஏடிஎம்கே எவ்வளோ தான் வந்து தோத்தாலும் டவுன் அண்ட் அண்டர் இட் ஹஸ் அரவுண்ட் ஒரு 20% ஓட் பேங்க் இருக்குது உங்களுக்கு. தமிழ்நாடு 30 வருஷம் ஆண்ட கட்சி. உங்களுக்கு தமிழ்நாடு பூரா வந்து தே காட் ஓட் பேங்க் இருக்குது உங்களுக்கு. ஹூ நோஸ் தே மே பவுன்ஸ் பேக் நெக்ஸ்ட் எலெக்ஷனில், நமக்கு தெரியாது. யூ கேன் நாட் ரூல் அவுட், கம்ப்ளீட்லி நீங்கள் ரூல் அவுட் பண்ண முடியாது. பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். as you said once, it's an institution. அதாவது கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கேவை விஜயால் விழுங்க முடியும் அப்படின்னு நான் பேசும்போது நீங்கள் எனக்கு சொன்ன வார்த்தை வந்து அது வாய்ப்பு இல்லை, பிகாஸ் இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் யூ டோல் மீ, விச் இஸ் கரெக்ட் அனாலிசிஸ். அப்போ இந்த பிரச்சனையில் வந்து யூ கேன் மேக் சம் நாய்ஸ். பட் இதில் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சி.வி. சண்முகம் கத்துறது நியூஸ் இல்லை.
அது என்ன கத்துறாருன்றதான் நியூஸு. ஃபஸ்ட் டைம் வந்து பார்ட்டி சீனியர் ஒருத்தர்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமியோட சன் வந்து பாலிடிக்ஸ்க்கு வர ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன என்பது அது அந்த கட்சியோட காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்கில் அது பேசப்பட்டிருக்கு. எல்லா ஆஃபீஸ் பேரரும் பேசுகிறாங்க. வழக்கமாக இந்த மாதிரி ஒரு இது வருதுன்னா திமுக அண்ணா திமுகவில் அந்த டோனை செட் பண்ணுவாங்க. தலைவருக்கு பிடிச்சதை மற்றவங்களை விட்டு பேச வைப்பாங்க. தலைவர் வந்து அதில் விருப்பம் இல்லாத மாதிரி காமிச்சுப்பார். அப்புறம் அதர் சீனியர்ஸ் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. திஸ் தமாஷா இஸ் அ ஏஜ் ஓல்டு ப்ராக்டிஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். அதான் இன்றைக்கி நடந்திருக்குது. இது உண்மையான திஸ் எ சீரியஸ் டெவலப்மெண்ட். பிகாஸ் ஏடிஎம்கேவோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அங்கே ஃபேமிலி பாலிடிக்ஸ் கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி இருந்தப்பையும் வந்து ஃபேமிலி பாலிடிக்ஸ் கிடையாது. நோ. வேற தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். திமுக, மதிமுக, பாமக, தேமுதிக. ஸோ ஏடிஎம்கே பிரின்சிபல் அப்போசிஷனாக இருந்த தமிழ்நாட்டோட பிக்கெஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஒரு பீரியடில் இந்த ஏடிஎம்கேவோட ஸ்ட்ரென்த்தை இன்ஃபேக்ட் ஒவ்வொரு தடையும் திமுகவை ஏடிஎம்கே வீழ்த்துறதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று எங்கள் குடும்ப அரசியல் இல்லைன்றது தான். யார் வேணால் வரலாம். மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் மாதிரி அட்டை மாதிரி 50 வருஷம் 60 வருஷம்லாம் ஓட்டிகிட்டு இருக்கவங்க கிடையாது. திடீர்னு யாரை வேணால் ஜெயலலிதா தூக்கி போடுவாங்க. anyone can become an MLA, MP, Minister, District Secretary. ஸோ அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. இன்றைக்கி அங்கேயே வந்து சிக்கல் வருது. அந்த ஸ்ட்ரக்சர் இன்றைக்கி டிஸ்டர்ப் ஆகுது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தகவல் வருது. அவருக்கு வந்து ஐடி விங் செக்ரட்டரியாக மிதுனுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜை சொல்லி தான் செங்கோட்டையனும் வெளியில் வந்தார். ஒரு குடும்பத்தோட ஆதிக்கத்தில் கட்சி போயிடுச்சு. அவர் சொன்னது வந்து மகன், அப்புறம் அவரோட சம்பந்தி, ஸோ கப்பல் ஆஃப் ரிலேட்டிவ்ஸை சொல்லி தான் வெளியில் வந்தார். இன்றைக்கி அதே வார்த்தையை சிவி சண்முகமும் பேசுகிறார். இவர் வெளியில் வருவாரா போவாரான்னு நமக்கு தெரியாது. பட் இந்த டெவலப்மெண்ட் ஏடிஎம்கேக்குள்ளே வந்திருக்குன்றது இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அவங்களோட 54 வருஷ எக்ஸிஸ்டன்ஸில் ஃபேமிலி பாலிடிக்ஸ் கிடையாது. இன்றைக்கி அது வருது அப்படின்னா வந்து தேர் என்ட்ரிங் எ நியூ டெரிட்டரின்னு தான் அர்த்தம். ஒன்று இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி பாலிடிக்ஸ் அங்கே இல்லை அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி வாரிசுகளும் இல்லை. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். அப்புறம் இப்போ நான் பார்த்த அளவில் தாவேக்காவோட இந்த வெற்றி திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் மாற்றணுன்ற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் அரசியலுக்குள்ள வராங்க. யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அரசியல் பண்ணணும். கொஞ்சம் ரீவேம் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. திமுக அந்த முயற்சிகள் பண்ணுறாங்க. அதிமுகவை பொறுத்தளவில் ரைட் இபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் வயதான ஒரு நிலையில் இருக்காங்க. ஒரு யங்கர் ஃபேஸை காட்டினா பெட்டராக இருக்கும்னு பார்க்குறாங்களோ? ரீஓரியன்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அது ஷுட் கம் அ நேச்சுரல் ப்ராசஸ். நீங்கள் உங்கள் கட்சிக்கே கம்ப்ளீட்லி எலைனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து அகெயின்ஸ்ட் யுவர் ப்ராக்டிஸ். ஃபேமிலி பாலிடிக்ஸ்ன்றது அங்கே கிடையவே கிடையாது. 1000 குறைகள் அந்த கட்சியில் சொன்னாலும் அஃப்கோர்ஸ் அதுக்கு காரணம் எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது, ஜெயலலிதாவுக்கு வாரிசு கிடையாது. ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லைன்னா கூட அவங்களோட க்ளோஸ் ஐடாக இருந்த சசிகலாவை கூட வந்து அவங்க ஒரு டிஸ்டன்ஸில் தான் வச்சுருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா லாஸ்ட்டு டென்யூரில் கூட வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருந்துருக்கலாம். இன்ஃபேக்ட் சசிகலா எம்எல்ஏவாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க சிஎம் ஆகிறது ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கும். பேக்ரவுண்ட் பொலிட்டிக்ஸில் மட்டும் அதெல்லாம் பண்ணாங்க. பட் தன்னோட வாரிசு அது வந்து ஒரு பீயிங் எ லேடியும் அவங்களுக்கு ஃபேமிலியும் கிடையாதுன்னு போது வந்து அவங்களோட பர்சனல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் அவங்கள மனசறிஞ்சு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ஒரு 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 ட்ரஸ்டடு பர்சனாலிட்டி அவங்களுக்கு தேவைப்பட்டது. ட்ரஸ்டட் லெஃப்டினன்ட்னு சொல்லலாம், ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட், மேபி a friend of sorts. அது வந்து அந்த இடத்த சசிகலா ஃபுல்ஃபில் பண்ணாங்க. அவங்களுக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷி இஸ் ட்ரஸ்ட்வர்த்தி as far as ஜெயலலிதா இஸ் கன்சர்ன். ஏன்னா பவர் இருக்கும்போது மட்டும் இல்லை, பவர் இல்லாதப்ப ஏகப்பட்ட வழக்குகள் அவங்க மேலே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் போடும்போது 96 ஒரு பக்கம் கருணாநிதியும் ஒரு பக்கம் சிதம்பரமும் போட்டு ஒரு வருஷம்லாம் ஜெயிலில் தூக்கி போடும்போது கூட வந்து அவங்க வந்து ஷி டிட் நாட் பெட்ரேட் ஜெயலலிதாவை காட்டி கொடுக்கல. தோத்தாலும் ஜெயித்தாலும் ஹர் டெடிகேஷன் லாயல்ட்டி டு ஜெயலலிதா இஸ் ராக் சாலிட். அந்த சசிகலாவை கூட அவங்க தன்னோட வாரிசாலாம் சொல்லவே இல்லை. அந்த வார்த்தையை அவங்க வாயிலேருந்து வரல. ஸோ ஜெயலலிதா எம்ஜிஆர் 2 பேருமே வந்து 50 வருஷமாக கட்சியை ரன் பண்ணும்போது 49 இயர்ஸ், அப்புறம் எடப்பாடி ஒரு 5-6 வருஷம் இருக்கும்போது வந்து 53 இயர்ஸில் வந்து அவங்க இந்த கான்செப்ட் உள்ளே வரல. இப்போ இது உள்ளே வருது. இதுதான் வந்து டர்னிங் பாயிண்ட் கட்சி. ஐ திங்க் திஸ் மே பி த லாஸ்ட் நெயில் இன் தர் காஃபின். இது வந்து அவங்க சவப்பெட்டியில் அடிக்கிற கடைசி ஆணையாக இருக்கும். இது வரைக்கும் பண்ண தவறுகள்லேருந்து மீண்டு வந்தவங்க இந்த முறை மீண்டு வர்றது. இந்த தவறு வந்து அந்த கட்சியோட இருப்பே வந்து மற்ற கட்சியை விட அவங்க கீழே இருந்து மேலே வர ஒரு வாய்ப்பு உண்டு. மற்ற கட்சிகளில் வந்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இஸ் ஸோ ஸ்ட்ரிஞ்சன்ட். அது பெரிய கட்சியான திமுகவாக இருக்கலாம், அல்லது குட்டி கட்சியான தேமுதிகவாக இருக்கலாம், இன்பிட்வீன் இருக்க பாமக மதிமுக கூட ஃபேமிலி தான் கண்ட்ரோல் பண்ண எல்லாத்தையும். ஏடிஎம்கேல அப்படி கிடையாது. அதுக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருது.
இஃப் திஸ் இஸ் ட்ரூ, இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில், ஏன்னா இட் ஹஸ் நாட் கம் அவுட் அஃபிஷியலி, ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் ஐ திங்க் இட்ஸ் த லாஸ்ட் நைல் இன் தட் காஃபி. இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ தாவேகா அதிமுகவை குயிக்காக களத்துல இருந்து அப்புறப்படுத்திடணும்னு பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா மினிஸ்டர்ஸ், முக்கியமான எக்ஸ் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் உள்ளே கொண்டு வராங்க, எம்எல்ஏஸை கொண்டு வராங்க. அது போக இப்பயும் நான் பார்க்குறேன், திமுக அதிமுக கூட்டணி வைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த தொடர்ச்சியாக தாவேகா பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த விஷயத்தை உயிர்ப்போட வச்சுக்கிட்டே இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் பேசுறாரு, ஆதவர்ஜுனா பேசுறாரு, சண்முகம் அவர்களும் பேசுறாரு. ஏதோ ஏன்னா அந்த திமுகவும் அதிமுகவும் சேருதுன்ற விஷயத்த திமுக காரங்க கூட ஏத்துப்பாங்க, அதிமுக காரங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துற விஷயமா இருக்கும் தொண்டர்களுக்கு. ஆனா அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப உயிர்ப்போட வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீக்கிரமா களத்துல இருந்து அதிமுகவை அப்புறப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு போலயே. 100% யூ ஆர் ரைட். அதுக்கு முக்கியமான காரணத்தில் ஒன்று என்னென்னா, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ். இன்னும் 8 மாதத்தில் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடத்தி ஆகணும். சரி, 8 மாதன்றதை தள்ளி போட்டு ஒன்றா கூட ஒரு வருஷத்துலையோ 1.5 வருஷத்துலையோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஹேவ் டு கண்டக்ட் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ். தாவேகாவோட பெரிய சிக்கல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஸ்ட்ரக்சரே இல்லை. ஒரு அதிசயம் நடந்திருக்கு தமிழ்நாடு அரசியலில், அது புரட்சின்னு சொல்லலாம், எந்த பெயரிட்டு வேணால் நீங்கள் அழைத்து கொள்ளுங்கள். பார்ட்டி ஸ்ட்ரக்சரே இல்லாமல் மக்கள் வந்து ஒரு கட்சியை வந்து 107 சீட்டு கொடுத்து 35% ஓட்டு, 30% ஓட்டு வாங்கின எம்ஜிஆர் 130 சீட்டு சிம்பிள் மெஜாரிட்டிக்கு மேலே 12 சீட்டு வாங்கினார். அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய் வந்து 35% வாங்கியும் 107 சீட்டு, 12 சீட்டு குறையுது அவருக்கு. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன். பார்ட்டிக்கு ஸ்ட்ரக்சரே இல்லை, பல இடங்களில் ஸ்ட்ரக்சரே கிடையாது உங்களுக்கு. வந்து நான் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா உங்களோட பவர் வந்து ஸ்டேட் லெவலில் சஸ்டைன் ஆகணும்னா லோக்கல் பாடிஸ் ஆர் தி ஃபல்க்ரம் ஆஃப் பவர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து. அப்போ அந்த லோக்கல் பாடியில் வந்து இப்போ இருக்க தாவேகா செட்டப்பை வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஏன்னா செட்டப்பே கிடையாது. விஜய் இமேஜ் போதாதா? விஜய் இமேஜ் போதாது. நீங்கள் வந்து லோக்கல் பாடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வேணும். மக்கள் சாரியாக வந்து அசம்பிளியில் ஓட்டு போட்ட மாதிரி லோக்கல் பாடியில் ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. போடணும்னு அவங்க விரும்புகிறாங்கன்னா கூட, ஒருவேளை விரும்புகிறாங்கனாலும் யாருக்கு போடுவாங்க? உங்கள் ஆளுங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மேக்ஸிமம் ஏடிஎம்கேவை கரைச்சி உள்ளே கொண்டு வந்து சேர்ந்துடணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க தே ஆர் மோர் நியரர் டு ஏடிஎம்கே தேன் டு டிஎம்கே. ஸோ இது வந்து ஒரு கால்குலேட்டட் மூவ். இந்த 8 மாதத்துக்குள்ளே லோக்கல் பாடி எலெக்ஷனுக்குள்ளே, இஃப் இட் இஸ் ஆன் ஷெட்யூல்னால் 8 மாதம், ஒருவேளை தள்ளி போடுறாங்கன்னா 1 இயர்க்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க சிஸ்டம்ஸை வச்சு, இப்போ இருக்க பார்ட்டி அப்பாரட்டஸை வச்சு, இப்போ இருக்கக்கூடிய பார்ட்டி அந்த ப்ரொஃபைலை வச்சு உங்களால் லோக்கல் பாடியெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. பல இடங்களில் உங்களுக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சரே கிடையாது. அப்போ அந்த வேக்யூமை ஃபில் பண்ணணுன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஹேண்ட்ஸு, பொலிட்டிக்கல் கேபிட்டல் தேவைப்படுது. அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து டு அ லார்ஜ் எக்ஸ்டெண்ட் ஏடிஎம்கேலேருந்து தான் வரும், மற்ற சன்ட்ரி பார்ட்டிஸ்லேருந்து வருது. பட் மெஜாரிட்டியாக உங்களுக்கு ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அந்த விஷயத்தில் ஏடிஎம்கே தான். அதை வந்து இவங்க என்ன பார்த்து தானாக வருது. இப்போ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதை ஃபைன் டியூன் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பாயிண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி திரும்ப மனசில் பதிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க. அது ஓரளவு கீழே ஒர்க் அவுட் ஆகுது. ஆவரேஜ் ஏடிஎம்கே கேடர் வில் நாட் அக்செப்ட். ரொம்ப டீசெண்டாக சொன்னான், கரித்துப்போம் அந்த மாதிரி ப்ரப்போஸில் யாராவது சொன்னால் திமுக வேணால் அதை கண்டுக்காமல் போகலாம். பட் ஏடிஎம்கேக்குள்ளே அது வந்து ஒரு கொதிநிலையை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கால்குலேட்டடாக அந்த இஷ்யூவை வந்து மறந்துடாமல் கேடர் மத்தியில் பதிய வச்சுக்கிட்டே இருக்கார் செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா, இவங்க எல்லாம். இணைப்பு விழா மட்டும்தான் பாக்கி அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் அதை நோக்கி தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆங்கிளில் தாவேகா கரெக்டாக தான் போகுது. இப்போ ஏடிஎம்கே டார்கெட்டாக வச்சு ஸ்வாலோ பண்ணுறதுன்னு எதுக்குன்னா, இம்மிடியட் 2 விஷயம். லாங் டேர்ம் கோல் வந்து ஏடிஎம்கே ஓட் பேங்கை கம்ப்ளீட்டாக தனதாக்கி கொள்வது, உசர்ப் பண்ணிக்கிறது. ஷார்ட் டேர்ம் கோல் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் மேக்ஸிமம் எவ்வளோ ஜெயிக்க முடியுமோ அவ்வளோ ஜெயிக்கணும். இதில் ஒரு சின்ன ஒரு முரண் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் ஜெயிக்கணும்னா கிரவுண்ட் லெவல் கனெக்ஷன் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தேவை. அதிமுகவில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, அனுபவசாலிகள் இருப்பாங்க லோக்கல் லெவலில், அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வர்றது பெர்ஃபெக்ட். ஆனால் உங்களோட இன்னொரு யூஎஸ்பி என்னன்னா, நாங்கள் தமிழ்நாட்டில் மாற்று அரசியலுக்கான ஆட்கள், நாங்கள் தூய சக்தி, நாங்கள் தூய அரசியல் பண்ணிட்டு இருக்கோம்னா இன்னொரு சைடில் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் லோக்கல் பாடி எலெக்ஷனுக்காக இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரீங்கன்னா, பழைய அமைச்சர்கள்லாம் கொண்டு வரீங்கன்னா, உங்களோட அந்த தூய அரசியல், தூய சக்தி அந்த முகம் அடிப்படுது இல்லை? அது போட்டோம், அந்த முகம் இருந்து யாருங்க? அது தேவையில்லை. அது தேவையில்லை. அது சும்மா அது வந்து ஜும்லா. அமித்ஷா பாஷையில் சொன்னால் தட்ஸ் ஜும்லா.
அதெல்லாம் வந்து சும்மா கிம்மிக்ஸ், வந்து டசன்ட் மேக் சென்ஸ். சி நத்திங் சக்சஸ். ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கல சார் இந்த தடவை இந்த எலெக்ஷனில். அடுத்த தடவை வாங்குறது அதை வச்சு வாங்க முடியாது. நவ் மை ப்ரியாரிட்டி இஸ் டு சஸ்டெயின் பவர். கேப்சர் பண்ணியாச்சு, அது இஸ் ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட். ஏன்னா மோடியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும், மம்தா பானர்ஜிலேருந்து சந்திரபாபு நாயுடு வரைக்கும் அலைன்ஸை வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. 38 பார்ட்டியை வச்சு தான் ஜெயிச்சார் மோடி, 28 பார்ட்டியை வச்சு தான் ஸ்டாலின் ஜெயிக்கிறார். சிங்கிள் ஹேண்டடாக ஜெயிக்க முடியுன்றது ஐ திங்க் இட்ஸ் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட். அதில் எந்த உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் திஸ் 21st century. இது புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் அது இருக்குது. பட் இது வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகாது. இதோட அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு மேக் காம்ப்ரமைசஸ். அது உங்களுக்கு தெரியுது. அதனால தான் வந்து ஆள் பிடிக்கிற வேலை, இது ஆள் பிடிக்கிற வேலை தான். ஐ அக்ரி. பட் தட்ஸ் வாட் பாலிடிக்ஸ் இஸ். நான் சொல்கிறேன், 2.25 வருஷம் ஆன ஒரு கட்சி இஸ் ஜஸ்ட் 28 months old. அவங்க ஆள் பிடிக்கிறத பேசுகிறீங்க, புலம்புறீங்க, கத்துறீங்க, கதறீங்க. 75 வருஷ கட்சி ஆள் பிடிக்குது. சரிங்க, அது தினம் முடிச்சிடுறேன். தினம் ஏடிஎம்கேலேருந்து போய் 1000 பேர் சேர்றோம் டிஎம்கேல. யாருமே அதை பேச மாட்டேன்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, உங்கள் கொஸ்டினுக்கு நான் வரேன். அவர் வந்து தூய சக்தின்னு சொன்னார், ஹை மாரல் கிரவுண்ட் எடுத்தார். பவர் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இஸ் லைக் அன் எட்டனதர் பாலிட்டிஷியன். விஜய் ஒன்றும் மாற்று இல்லை இந்த செட்டப்புக்கு, இந்த சிஸ்டத்துக்கு, இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு, ஆர் இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் செட்டப்புக்கு, போத் இண்டிவிஜுவல் வைஸ், பார்ட்டி வைஸ் அண்ட் ஆஸ் அ சிஸ்டம், விஜய் வந்து மாற்று கிடையாது. அப்படி யாராவது நினைப்பாங்கன்னா வி கேன் பிட்டி, அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படலாம். வி கேன் ஒன்லி பிட்டி அபவுட் தம். விஜய் மாற்று கிடையாது. அப்படி ஒரு தோற்றம் இருந்தது, அதை வச்சு அவங்க ஜெயிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல போனால், விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க நிறைய பேர்கிட்ட பேசும்போது மை எக்ஸ்பீரியன்ஸ், மாற்றுன்னு நினச்சி ஓட்டு போடல. இவங்க 2 பேரும் வேணாம் ஓட்டு போடுறோம், நல்லது செய்வார் நம்புகிறோம், செய்யலைன்னா அப்போ பார்க்கலாம், செய்யலைன்னா தூக்கி அடிக்கிறோம் போங்க. ஏங்க செய்யலைன்னு ஏங்க 2 பேரும் கொள்ளையடிச்சாங்க, 3வது புதுசாக ஒருத்தன் வந்து கொள்ளையடிக்கிட்டுவேன். ஸோ கிறிஸ்டல் கிளியர் மைண்டில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஹவ் voted. ஸோ அட் சப்கான்ஷியஸ் லெவல் மெஜாரிட்டி ஆஃப் his voters did not believe that he will bring a change. இந்த தூய சக்தின்றதெல்லாம் வந்து அது யூஷுவல் தமாஷா. அதையே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் நவ் இஸ் த ஆக்சுவல் பாலிடிக்ஸ். எனக்கு கீழே கிரவுண்ட் லெவல் ஆள் இல்லை. லோக்கல் பாடியை ஃபைட் பண்ணணும்னா, இந்த செட்டப் வச்சு நான் ஃபைட் பண்ணணும்னா இல் பி a colossal failure. அப்போ எனக்கு ஆள் வேணும். எங்கேருந்து வரும்? என்னோடய ரெக்ரூட்மெண்ட் வந்து அங்கே தான். அங்கேருந்து அவன் ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து டிசல்யூஷன்டாக இருக்கான். பவர் கிடையாது. இங்கே ஓடுறான், அங்கே சரி, இவர் பவர் இருக்குது, ஆசை காமிச்சு எழுதுறாருங்க, பவர் இருக்குன்னு. எதை நம்பி திமுகவுக்கு போகிறான்? திமுக பவர்லேயே இல்லை. நாளைக்கு பவருக்கு வரும்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இன்றைக்கி செங்கலாக 2 பேரும் உருவுறாங்க. ஒரு பக்கம் விஜய் உருவுறாரு, ஒரு பக்கம் ஸ்டாலின் உருவுறாரு. நம்ம திமுகவுக்கு போகிற ஆட்கள் பெரிய ஆட்கள் ரொம்ப போலியே. பெஞ்சமின் மட்டும்தான் போயிருக்காரு, அதை தாண்டி தொண்டர்கள் போகிறாங்க. ஆனால் இப்போ தாவேக்காவுக்கு போகிற ஆட்கள் பார்த்தோன்னா பெரிய பெரிய முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏஸ்லாம் பதவி ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. இது வேற இல்லை, 4 பேர் தான் போயிருக்கான். எப்படி பார்த்தாலும் பெரிய விஷயம் இல்லையா? இப்போ விஜய் பாஸ்கர் போகிறாருன்றாங்க. இவங்களும் அந்த ஆள் பிடிக்கிற வேலையில் இறங்கியிருக்காங்க. ஆனால் இதில் கூட இந்த ஆள் பிடிக்கிற வேலை கூட நான் எப்படி பார்க்குறேன்னா, திமுக 75 வருஷம் கழிச்சு அதில் ஏகப்பட்ட ஆண்டுகள் ஊழல்லாம் பண்ணி எடுத்து இந்த திறமைகளெல்லாம் வளர்த்து ஆள் பிடிக்கிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இவங்க பண்ண விஷயத்தை, இவங்க எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ண விஷயத்தை இவங்க 2 வருஷத்தில் பண்ணுறாங்க. அவள் தான் பண்ணுறாங்க. அது வந்து ஏன்னா தெரியுது, விஜய்ன்ற ஒரு செரிஷ்மா இருக்குது, இப்போ பவர் இருக்குது கையில், அதை பண்ண முடியுது அவங்களால. அது ஒரு சாமர்த்தியம். அதுக்கான செட்டப்லாம் இருக்கே. அதுக்கப்புறம் செட்டப்லாம் வந்துருச்சு. அதான் பவர் இருந்துன்னா வந்துடும் இல்லை. மொரார்ஜி தேசாய் சொன்னார்ல, will have the strength of 10,000 elephants. The minute you will have powerனா எல்லாமே சிஸ்டம்ஸ் will fall in. ஆச்சரியமான விஷயம் அது. ஸோ 2 பேரும் உருவுறாங்க ஏடிஎம்கேவை. ஏடிஎம்கே இஸ் an existential crisis. எடப்பாடி கூலாக இருக்கார், எதை பற்றியும் கவலை இல்லை அவருக்கு. இன்னும் ரொம்ப கூலாக இருக்கிறது எடப்பாடி தான். ஸ்டாலின் தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கார், பவர் போயிடுச்சு. எடப்பாடி கூலாக இருக்கார், இஸ் அ கூல் கஸ்டமர். ஆனால் ஸ்டாலின் தான் டெய்லி ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு, அறிக்கை கொடுக்குறாரு. அவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார் ஸ்டாலின். அது அவசியமே இல்லை. 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை மாறப்போகுது, அப்படி இல்லைன்னா 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை மாறப்போகுது. ஃபைட் பண்ணுங்க. நீங்கள் எதுக்காக இவ்வளோ டென்ஷனு, எதுக்காக எவ்ரிடே ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது வந்து அவர்லி பேசிஸில் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்களால ப்ராப்ளம் இஸ் தோல்வியை இன்னமும் திமுகவால், குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் இந்த நிமிடம் வரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆங்கிலத்தில் சொன்னால் they are in denial mode. Any denial mode is unhealthy. When the facts are very clear and reality stares at your face, நீங்கள் ஒரு few hours you can be on denial mode, but perpetually 35-40 days ஆக போகுது. Around 40 days you are on denial mode-னா you are heading for a serious crisis. சார், இப்போ ஓகே, அதிமுகலேருந்து நிறைய பேர் வராங்க தாவேக்காவுக்கு.
ஓரளவுக்கு ஆதவர்ஜுன் அவர்கள்லாம் சொல்றது போல நாங்களும் அதிமுக மாதிரி தானே ஒரு ஓப்பனாக கிளைம் பண்றாரு. ஸோ ஓரளவுக்கு ஜெல் ஆகும் கூட வச்சுப்போமே. ஆனா இன்னொரு சைட்ல பார்த்தா பாஜக இருந்து வராங்க, விஜயதரணி அவர்கள் வந்து சேர்றாங்க. இன்னொரு சைட்ல பார்த்தா திமுக இருந்தும் வராங்க, மற்ற கட்சிகள் இருந்து வராங்க. இது வந்துங்க இது ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆயிடும். எது கேட்கறேன்னா இதை முடிச்சுக்கிறேன்னா, இப்ப எதுக்கு இதை கேட்கறேன்னா, இப்ப இப்படி எல்லாரும் வராங்கன்னா இவங்கெல்லாம் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வருவாங்க. ஒரு புது கட்சி இப்ப எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் நீங்க பூர்த்தி பண்ணணும். ரெண்டாவது எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும். டிஃப்ரெண்டான பார்ட்டிஸ்ல இருந்து வரவங்களாம் அகாமடேட் பண்ணணும். இது எப்படி அகாமடேட் பண்ண முடியாது. ஒரு கட்டத்தில் வந்து ரிசல்யூஷன் ஆகி வெளியில் போவாங்க. பட் as long as பவர் இஸ் தேர் கொஞ்சம் பேர் உள்ளே இருப்போம், மொத்தமாக வெளில போக மாட்டோம். இது மூப்பனாருக்கு நடந்தது. 96 கட்சி ஆரம்பிச்சப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் முதல்ல ஒரு 1.5 வருஷம் வந்து எனார்மஸ் க்ரௌட்ஸ் அந்த சத்தியமூர்த்தி பவனில் வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரும் அங்கே இருக்கும். நீங்கள் பார்க்காத மாடல்லாம் அங்கே பார்க்கலாம். எவனும் வருவான், எங்கெங்கேருந்து வருவான். ஏன்னா சென்ட்ரலில் வந்து 20 MP, 4 மந்திரி, ஸ்டேட்டில் 40 MLA. அண்ணா அறிவாலயம் கலைஞர் சிஎம் அப்போ அண்ணா அறிவாலயத்தில் கூட இதில் இருக்க காரில் பாதி கூட இருக்காது. கார்னால் வெறும் கார் மட்டும் இல்லை, ஆல் சார்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்லி கார்ஸ், பெரிய பெரிய அப்படிலாம் பிராண்ட் இருக்கான்றதுல எங்கெல்லாம் அப்போ தான் தெரியும். அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும் உங்களுக்கு. அவ்வளோ ஒரு இல்லை லெமசான் வாங்கல்ல உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் இளவரசர் போகிற கார்லாம் அங்கே வந்து நிற்கும். கட்சியில் 2 வருஷத்தில் குறைஞ்சது 3ஆம் வருஷம் காலி. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து இப்போ வரவங்க அத்தனை பேருமே வந்து பெனிஃபிட்ஸ் தேடி தான் ஓடி வராங்க. விஜயதரணிலாம் யார் காங்கிரஸில் 3 டைம் எம்எல்ஏவாக இருக்கும்போது பிஜேபிக்கு போனாங்க. பிஜேபியில் ஒன்றுமே இல்லை, திரும்ப இங்கே வராங்க. இவங்களாம் ரொம்ப நாள் உள்ளே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பவர் இல்லைன்னா வெளியில் போவாங்க, கண்டிப்பாக போவாங்க. திஸ் இஸ் அ பெடிகிரி, இது அவங்களுக்கும் தெரியும். பட் ஃபியூ பீப்புள் வில் ஸ்டே பேக் as long as பவர் இஸ் தேர். இவங்களை வச்சு அடுத்த கட்டத்துக்கு விஜய் தன்னோட அரசியல் எப்படி கொண்டு போகிறாரு? ஏடிஎம்கே வந்து ஓரளவாக சஸ்டெயின் ஆகுதா, இல்லை ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் வீக்கன் ஆகி ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்றது மாதிரி டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு வந்ததுன்னா தென் இட்ஸ் அ நியூ பாலிட்டிக்ஸ் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அதாவது வந்து த பேஸ் இன் விச் ஏடிஎம்கே இஸ் ஃபாலிங் வந்து ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ சீக்கிரமாக அது நடக்கும்னு எதிர்பார்க்கல. இவ்வளோ பேர் வந்து எக்ஸோடஸ் போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து 2 பக்கமும் போகிறாங்க. தாவேக்காக மட்டும் போகல, திமுகவும் போகிறாங்க. இல்லை கேஸ்கேடிங் டெவாஸ்டேட்டிங் எஃபெக்ட் ஆன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ். இப்போ தான் ஒரு சைடில் தாவேக்கா அதிமுகவை பலவீனப்படுத்துறாங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. தாவேக்கா அதிமுக வாக்குகளையும் அதிமுக தலைவர்களையும் நிர்வாகிகளையும் குறி வைக்கிறாங்க, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் திமுகவுக்கு அந்த தேவை இருக்கா? ஏன்னா திமுகவை பொறுத்தவரை நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ அதிமுக இருக்கவங்களும் திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் தான், தாவேக்கால் இருக்கவங்களும் திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் தான். இப்போ அதிமுகன்ற ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் 2ஆ உடையும். இப்போ அதிமுக களத்தில் இல்லைன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் தாவேக்கா கிட்ட போய் கன்சாலிடேட் ஆயிரும். ஸோ திமுக அதிமுகவை உடைக்கிறத விட அதிமுக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது தானே திமுகவுக்கு இப்போதைக்கு நல்லது. திமுகவும் சேர்ந்து அதிமுக உடைக்கணும் இன்னொரு சைடில். அது வந்து ஈஸின்னு ரொம்ப ஒரு வேகத்தில், அதாவது எப்படி சொல்கிறாரு, ஹீஸ்ன ஹரி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காக ஓட போகிறான். ஏன்னா இது வந்து காலியாக அவரை கூடாரோன்னு அவங்க நினைக்கிறாங்க. தாவேக்காக போகிறதுனா நமக்கு முன்னாலே பிடிச்சி இழுத்து போட்டுவோன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா, தாவேக்காலேருந்து யார் வந்தாலும் ஏடிஎம்கேலேருந்து ஏற்றுக்க தயாராகிட்டார் ஸ்டாலின். வேறு விஜய் அப்படி இல்லை, எஸ் பேரியர்ஸ். நான் சொன்னேன், ஐ நோ விஜய் பாஸ்கர் சிவி சண்முகம்லாம் கடந்த 15 நாளாக முட்டி மோதுறாங்க. 10ல் 2 பேர் தான் சார் ஏற்றுக்கல. நிறைய பேருங்க, உங்களுக்கு தெரிஞ்சது 2 பேர். மெனி பார்ட்டி லீடர்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் என்னால் சொல்ல முடியும். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தம். இவங்க 2 பேரும் லைம்லைட்டில் இருக்கிறதால சொல்லுவேன். தட்டினா எல்லாருக்கும் கதவு அங்கே திறக்கிறது இல்லை. தெர் இஸ் சம்திங் வித் தட் லீடர்ஷிப். அது என்ன பாஸ்வேர்டு? அது என்ன பாஸ்வேர்டோட தட்டணும்? இல்லை அவங்க ஏதோ ஒரு அளவுகோல் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக இப்போ நான் சொல்கிறேங்க யார் வேணால் போய் திமுகவில் சேரலாங்க, அப்படி இல்லை. அங்கே இஸ் அ ப்ரைஸ் கேட்ச். ரொம்ப பேர் கெட்டுக்கூடாதுன்னு பார்க்குறாங்களோ? எஸ் நான் அதை தான் சொல்கிறேன். அப்படி ஒரு ஸ்வீப்பிங்காக வந்து விஜயை வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஸ்டில் ஹி ஹேஸ் சம் கன்சிடரேஷன் ஃபார் இமேஜ். டிஎம்கேல எதுவுமே கிடையாது, எந்த நாம்ஸும் இல்லாமல் போச்சு. யார் வேணால் வந்து சேர்ந்துக்கலாம். இவங்க யாருக்கு எதிராக ஊழல் வழக்கு போட்டாங்களோ குட்காவெல்லாம் எடுத்துகிட்டு போய் காமிச்சார் ஸ்டாலின். அதுகள் அவர் மேலே கேஸ் எல்லாம் போட்டாங்க. செந்தில் பாலாஜி அப்படிதான். செந்தில் பாலாஜி பேசாத பேச்சா? அதோட இன்னொரு அவதாரம் தான் விஜய் பாஸ்கர். இன்றைக்கி விஜய் பாஸ்கரையும் சேர்த்துக்க போகிறாங்க அவங்க. வேறு தாவேக்கால் அப்படி இல்லை, கொஞ்சமாவது கன்சிடரேஷன் இருக்குது. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் என்னன்னு தெரியாது. உங்கள் கேள்விக்கான பதில் வந்து ஏடிஎம்கேவோட வீக்கனிங் ஸ்ப்ரீ இருக்கு இல்லையா, அது பலவீனம் அடையிறத வீக்கன் ஆகிறத டிஎம்கே ரசிக்குது. அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம அப்படிலாம் இல்லை, எப்படி இருந்தாலும் தாவேக்கா உடைக்கிறாங்க.
அலார்மிங் ரேட்டில் வந்து ஏடிஎம்கே இஸ் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் தாவேகா. அது ஓரளவு அது நம்ம பக்கம் வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து இவங்க பங்குக்கு இவங்களும் இழுக்கிறாங்க. சரி, அதர்வைஸ் ஹவ் வில் யூ ஜஸ்டிஃபை டிஎம்கே பிரேக்கிங் ஏடிஎம்கே? டிவிகே ஏடிஎம்கே பிரேக் பண்ணுறதை ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்களே சொல்கிறீங்க அவங்க உடைக்கிறாங்க, நீங்கள் அவங்கள வந்து விமர்சனம் பண்ணுறீங்க, அது யார் போச்சிங்கன்றீங்க, ஆள் பிடிக்கிறாங்கன்றீங்க. வேறஸ் ஒய் ஆர் யூ டூயிங் த சேம் திங்? அவங்களுக்காவது ஒரு கவர்மெண்ட்டை காப்பாற்றுற நிர்பந்தம் இருக்குது பண்ணுறாங்க, நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க? யூ காட் அரௌண்ட் 15 and 60 MLAs. புதுசு கிடையாது. ஆனால் ஆள் பிடிக்கிற வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா திமுக? 100% பார்க்குறாங்க. தென் வாட் இஸ் திஸ்? ஆனால் பெருசாக ஆள் பிடிச்ச மாதிரி தெரியல. பெருசோ பெஞ்சமின் மட்டும் பெருசோ சிறுசோ அங்கே பிடிக்கிறாங்களா பிடிக்கலையா? இன்னும் சில பிக் ஃபிஷ்ஷை பிடிக்க தான் போகிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாலேயே பிடிச்சிட்டாங்களேங்க, அது என்ன கதைங்க? ஓபிஎஸ், வைத்திலிங்கம், அது பல ஆண்டுகளாக போயிட்டு தான் அது அப்புறம் என்ன கதை? நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? என்ன கதை இது? வந்து எதை வச்சு நீங்கள் வைத்திலிங்கத்துக்கு வந்து அந்த டிவிஎஸ்சி கேஸையே க்ளோஸ் பண்ணிங்க, இன்றைக்கி புது கவர்மெண்ட் வந்து டிவிஎஸ்சி ரீஓப்பன் பண்ணுறான்றான். எத்தனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, கரப்ஷன் கேஸஸ் அப்படி க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு கூசாமல் போய் க்ளோஸ் பண்ணிங்க, இன்றைக்கி ரீஓப்பன் ஆகுது. அப்போ ஆள் பிடிக்கிற வேலையை ஆரம்பித்து வச்சதே திமுக தான். இன்றைக்கி வந்து அது அடுத்த கட்டத்துக்கு பவர் கையில் இருக்கிறதால அவங்க போகிறாங்க. எனவே இதில் கேஷுவலிட்டிஸ் ஏடிஎம்கே. 3 வருஷத்துக்கு முன்னால் பிரசாந்த் கிஷோர் சொன்னது உண்மையாயிட்டுருக்கு. அவர் என்ன சொன்னார்? சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனில் he has a very short stint with விஜய். அப்போ என்ன சொன்னார்? 2 திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சி அழியுன்னாரு. which is happening. சரி, இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் ஒரு 8 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பை எலெக்ஷன்ஸும் இருக்கும். ரொம்ப முக்கியமான எலெக்ஷன்ஸ்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிக்கஸ்ட் பார்ட்டியாக டிவிக்கே உருவாகி எமர்ஜ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ குறிப்பாக இந்த பை எலெக்ஷனே ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் எப்படி இந்த புது கட்சியோட ஆட்சியை பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்துக்கான இண்டிகேஷன்ஸை நம்ம பை எலெக்ஷன்லேயே பார்க்குறோம். அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் கொஞ்சம் கூட அது எஃபெக்டிவாக வெளிப்பட ஆரம்பிக்கும், மக்களோட பார்வை என்னவா இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த பை எலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? அதுவும் ராகவா லாரன்ஸ்லாம் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க, எப்படி பார்க்குறீங்க? ஐ டோன்ட் நோ அபவுட் திஸ் ராகவா லாரன்ஸ் ஆர் எனி XYZ. எனக்கு அவங்கள பற்றி எதுவும் தெரியாது, அவங்கள பற்றி நான் எதுவும் பேசவும் விரும்பலை. அது ஒரு இஷ்யூவும் கிடையாது. பட் இந்த 5 அசம்பிளி கான்ஸ்டுவன்சி, 5 சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் வெரி வெரி க்ரூஷியல். 5ஐயும் விஜய் ஜெயிக்கணும், குறைஞ்சது 4ஆவது ஜெயிக்கணும். இல்லைன்னா வந்து டவுன்ஃபால் தான். டவுன்ஃபால் இந்த சென்ஸ் சைக்கலாஜிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீக்னஸ் வில் செட் இன். 5 ஜெயிச்சிட்டாங்கன்னா வந்து 107 + 5 112. காங்கிரஸோட 5 இருக்குது, 117. லெஃப்ட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அப்புறம் வந்து இப்போ வித்ரா பண்ண நினைக்கிறவங்க கூட அப்போ விஜய் பக்கம் வெளிப்படையாக உள்ளே வந்துடுவாங்க. இந்த க்ரூஷியல் இது வந்து ஆசிட் டெஸ்ட். இந்த 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், இதுக்கு நடுப்புற இன்னும் யாராவது 2-3 பேர் ரிசைன் பண்ணாங்கன்னா கூட போகலாம். மினிமம் 5 இருக்குது உங்களுக்கு. அந்த 5ல் அவங்க ஜெயிச்சாகணுங்க. 5ஐயும் ஜெயிக்கணுங்க. 5ஐயும் விஜய் ஜெயிச்சாகணும். ஜெயிக்கலைன்னா இட்ஸ் அ செட்பேக். மக்கள் வந்து எப்படியும் வந்து இது பாஸ் மார்க், கவர்மெண்ட்டுக்கான பாஸ் மார்க்கா என்னன்றதையும் பார்க்கணும். மெஜாரிட்டி இல்லாததால் 5 ஜெயிச்சிட்டாங்கன்னா இட்ஸ் ஹியூஜ் பூஸ்ட். கவுக்கணும்னு நினச்சவங்க கூட கவுக்க மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் ஃபர்தர் மோர் ரெசிக்னேஷன்ஸ் மே ஹேப்பன். என் டிஎம்கேலேருந்து கூட வரலாம். பட் தோத்துட்டாங்க, 5ல் ஒரு 2 தான் ஜெயிக்கிறாங்க, 3 தோக்குறாங்கன்னா டிஃபிகல்ட். அது வந்து சைக்கலாஜிக்கலாக கவர்மெண்ட் வில் பி ஆன் த டிஃபென்சிவ். கவராது, வில் பி ஆன் த டிஃபென்சிவ். 5 ஜெயிச்சிட்டாங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் விக்ட்ரி. தெரியல அது என்ன நடக்கும்னு. இட்ஸ் க்ரூஷியல். இந்த கூட்டணி கட்சிகள் வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க? லெஃப்ட்டு, விசிகே எல்லாம் ஏடிஎம்கே விஜய் கட்சியில் இருந்துக்கிட்டு திமுகவோ ஏடிஎம்கேக்கோ ஆதரவு கொடுக்க முடியாது. தே ஹாவ் டு ஸ்டாண்ட் வித் விஜயோட மேடையில் ஏறி அவங்க பிரச்சாரம் பண்ணணும். அப்போ தான் நீ கவர்மெண்ட்டில் இருக்கணும்னு அர்த்தம். நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம், ஆனால் விஜய் அரசாங்கத்தில் இருக்கோம்னு 5 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அவங்க ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் அதை நிராகரிப்பார்கள். அதுக்கு ஐ டோன்ட் திங்க் தாவேக்கா விஜய் வில் அலவிட். இவங்களுக்கு அது அன்டெனபிள் ஆகிடும். அரசாங்கத்தில் மந்திரிங்க, விசிகா மந்திரி வன்னியரசு, விஜய் மந்திரி சபையில் மந்திரி, IUML ஷாஜகான் மந்திரி, பிரச்சாரத்தில் வந்து இவர் காதர் மொய்தீனும் திருமாவும் தாவேக்காவுக்கு விஜயோடு சேர்ந்து ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணாமல் இருந்துருவாங்களா? ஏன் இருந்தால் என்ன பண்ண முடியும் தாவேக்காவால்? உங்களுக்கு வேணும்னா நான் 2 MLA சீட் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி தூக்கி போடுங்க. இல்லைங்க, அவங்க கேம்பெயின் பண்ணலாம், என்ன பண்ண முடியும்? இல்லைங்க, கேம்பெயின் பண்ணலான்னா என்ன பண்ண முடியும்னா அலைன்ஸ் வீக்கன் ஆகும். அது இருக்கணும்னா அவங்களுக்கு தேவை இருக்குல்ல, தாவேக்காக்கு தான் அவங்களோட தேவை. கண்டிப்பாங்க. ஆனால் வந்து நாளைக்கு மெஜாரிட்டி வந்ததுன்னா இவங்க வேணான்ற லெவலுக்கு கூட அவங்க போகலாம்ல.
அந்த 5 வந்துச்சுன்னா இந்த 5 எனக்கு காங்கிரஸ் 5 இது 5 117 எனக்கு இன்னும் 2 நம்பரை நான் இங்கே தான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் விசிகாத்துக்கு வெளில போடலாம்ல. அது கேம்பெயின் பண்ணாலுமே நடக்கலாமே. இல்லை அது நடக்காது. நான் சொல்கிறது அன்டெனபிள். இவங்களுக்கு இடைத்தேர்தலில் இந்த கூட்டணி கட்சிகள் என்ன தான் வீராவேசம் பேசி திமுக தனித்து விடப்படையிலாம் கதை இழந்தாங்கனாலும் இடைத்தேர்தலில் தாவேகா கேண்டிடேட்டுக்கு இவங்க போய் பிரச்சாரம் பண்ணணும். பண்ணலைன்னா இந்த பொசிஷன் வில் பிகம் அன்டெனபிள். ஒருவேளை 5 சீட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா தே வில் த்ரோ தம் அவுட். அதில் எந்த சந்தேகம் வேணால் தாவேகாவை கூட்டணிலேருந்து வெளியில் தூக்கி போடுவாங்க, போட்டுட்டு பாமக உள்ளே இழுப்பாங்க. அதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பொறுத்தளவில் இடதுசாரிகள் மேலேயும் விசிகே மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் இந்த எம்எல்ஏஸை உள்ளே கொண்டு வராங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்லி ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இருக்கிறதால அது ஒர்க் அவுட் ஆகலை. இல்லாட்டி விஜயோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் அந்த 25 எம்எல்ஏ உள்ளே வச்சு கவர்மெண்ட் 5 வருஷம் ரன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இவங்களோட இருக்கிறதுன்றது வந்து ப்ராப்ளமேட்டிக்னு தெரியுது. அதான் இந்த 5 உங்கள் கேள்வி 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்கள் எவ்வளோ குரூஷியல், வெரி வெரி குரூஷியல். இட் மை மேக் ஆர் பிரேக் திஸ் கவர்மெண்ட்ஸ் ஃபியூச்சர். டைரக்ஷனாக காட்டிடும், மக்களோட கண்டிப்பாக காட்டிடும். மக்களோட கவனம் எந்த பக்கம் இருக்குது, ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போடல, இல்லை 5லையும் தோக்கடிச்சாங்கன்னா மக்கள் இந்த டர்ட்டி ஒர்க்ஸை விரும்பலன்னு அர்த்தம். பட் எலெக்ஷன் வந்துன்னா அது என்ன நடக்கும் தெரியாது. இந்த கவர்மெண்ட் இந்த அசம்பிளிக்குள்ளே யாராவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்னா தாவேக்கா தான் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த 5 சீட்டை ஏடிஎம்கே ஜெயிச்சாலும் ஃபார்ம் பண்ண முடியாது. 5 விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா பவர்ஃபுல் ஆகிடுவார். ஏன்னா 118ன்ற மேஜிக் மார்க்கை 107லேருந்து ரீச் பண்ணுறது ஈஸி. 59 திமுகவை 47 அண்ணா திமுகவை ரீச் பண்ண முடியாது. நம்பர்ஸ் கேமில் தாவேக்கா பக்கம் தான் இருக்குது. ஸோ மக்கள் வந்து ஒரு கிளியர் மேண்டேட் இந்த 5 சீட்டை தூக்கி கொடுத்துட்டாங்க தாவேக்காக்குன்னா ஃபினிஷ்ட் கேம் இஸ் ஓவர். எனக்கு தெரிஞ்ச இந்த 2 லெஃப்ட் இவங்க எல்லாமே தே வில் ஃபால் இன் லைன். அதுக்கு பிறகு திமுக பக்கம் போக மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு விதி இருக்கு இல்லையா, பை எலெக்ஷன்னா ஆளுங்கட்சி ஜெயிச்சிடுன்ற விதி இருக்கு இல்லையா, அது தாவேக்காவுக்கும் அப்ளை ஆகும். இல்லை அது இந்த தடவை ஏன்னா ஒன்று நிச்சயங்க பணத்தை வாரி அரைச்சி யாரும் ஜெயிக்கலாம் முடியாது. அது போன தேர்தலே முடிவு கட்டப்பட்டு விட்டது. 2வது வந்து திமுக அண்ணா திமுக 2 பேரும் இந்த தேர்தலில் பணத்தை பெரிய அளவில் இறக்கவும் விட மாட்டாங்க. ஏன்னா தாவேக்கா கவர்மெண்ட் இருக்குது, போலீஸ் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இண்டிவிஜுவலி ஸ்பீக்கிங் டிஎம்கே நைதர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே பணத்தை எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி தே ஆர் wounded. பல ஆயிரம் கோடியை செலவு பண்ண திமுகவும் சில ஆயிரம் கோடியை செலவு பண்ண அண்ணா திமுகவும் தே ஆர் licking their wounds. இன்றைக்கி வந்து அவங்களால வந்து மறுபடியும் பணப்போட்டியை திறக்க முடியாது. ஏன்னா வந்து அடுத்த 5 வருஷம் இன்னும் கவர்மெண்ட்டு மாறாதுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இருக்கிறதையும் விட்டுட்டு கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்க தே ஆர் வெரி ஷூடு பீப்புள். உங்கள் கேள்வி 5 மாநில 5 தேர்தல்கள் 5 இடைத்தேர்தல்கள் எவ்வளோ முக்கியமான வெரி வெரி குரூஷியல் கேப்ரியல். திஸ் வில் மேக் ஆர் பிரேக் விஜய்ஸ் கவர்மெண்ட். சரி, இப்போ இன்னொரு ஆங்கிளும் இருக்குது. இந்த 5 பை எலெக்ஷன் 5 சீட்ஸ் நடக்க போகுது இல்லை, அதில் 2 தான் தாவேக்காவால் ஜெயிக்க முடியுதுன்னு வச்சுப்போம். அப்போ இடதுசாரிகள் விசிகே காங்கிரஸ்லாம் இன்னும் பவர்ஃபுல் ஆகிடுவாங்க. அவங்க டிக்டேட் பண்ணுவாங்க, டேர்ம்ஸ் எல்லாம் டிக்டேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன சுச்சுவேஷன் எமர்ஜ் ஆகுதுன்னு தெரியாது. அதுதான் சிக்கல். இப்போ 5ம் ஜெயிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. 5ல் வந்து மிக்சடாக ரிசல்ட் வந்துன்னா விஜய்க்கு சிக்கல். 5ம் தோத்துதுன்னா அப்போசிஷன் will have an upper hand. ஏடிஎம்கே will have an upper hand. நம்பர் இருந்தாலும் இல்லாட்டியும் ஏடிஎம்கே வேணும் அப்பர் ஹேண்ட் கிடைக்கும்ல. சைக்கலாஜிக்கலாக ஒரு பூஸ்ட் தானே. அப்போ வந்து எக்ஸோட ஸ்டாப் ஆகும். பார்ட்டிக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு ஒரு எண்ணம் ஓட மாட்டான். ரிவர்ஸில் கூட நடக்கலாம். ரிவர்ஸில் போனவங்களாம் திரும்ப வரலாம். ஐ திங்க் 5 தேர்தல்கள் விஜய்க்கு குரூஷியல், வெரி வெரி குரூஷியல். உள்ளாட்சி தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது இப்போ எதுவும் சொல்ல முடியாதுங்க. 8 மாதம் இருக்குங்க. இவங்கெல்லாம் உள்ளே வராங்க. அதில் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லை அது எதுவுமே ப்ரிப்பேர்லாம் ஒன்றுமே ஆகலை. என்ன எந்த பார்ட்டியுமே என்ன ப்ரிப்பேர் ஆகலை. தேர் ஃபார் அவே. 8 months இஸ் அ லாங் பீரியட். இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த பை எலெக்ஷனை பெருசாக ஃபைட் பண்ண மாட்டாங்க நினைக்கிறீங்க திமுகவுக்கு ஸ்டேக்ஸே கிடையாது. எதுவுமே அவங்க தொகுதி கிடையாது. அவங்க போய் வந்து அங்கே எதுவுமே பண்ண முடியாது. அவங்க பிரச்சாரத்துக்கும் போக முடியாது. அவங்க வந்து கேண்டிடேட்டும் போட முடியாது. ஏன்னா திருச்சிலாம் அவங்களோட கோட்டை இல்லை. அதெல்லாம் கோட்டையாவது எதுவாகுது. இப்போ கோட்டை இல்லை. பட் இப்போ கோட்டை இல்லை. கோட்டை வந்து இப்போ டேஷ் ஆகி போச்சு. அதனால் வந்து அதெல்லாம் தான் எல்லாமே இருக்கிற வரைக்கும் தான். இமயமலை கூட இருக்கிற வரைக்கும் தான். முட்டை கோட்டையை பிடிக்க பார்க்க மாட்டாங்களா? அதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. மோதி பார்க்கட்டும். அவங்களுக்கு தெரியும் பதுங்க வேண்டிய நேரத்தில் பதுங்குவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் ஆஃப் டிஎம்கேஸ் பிஹேவியர் என்னென்னா, எவ்வளோ வீராவேசமாக பேசினாலும் பதுங்குற நேரத்தில் பிரமாதமாக பதுங்குவாங்க. அவங்கள மாதிரி பதுங்குறதும் யாராலையும் முடியாது. அவங்கள மாதிரி வந்து அக்ரெசிவாக போய் அடிக்கிறதும் யாராலையும் முடியாது. ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.